வணக்கம் குருஜி. வணக்கம் சார். ஆடி மாத ராசி பலன் உங்களோட பாஷையில் சொல்லணுனாக்கா சூரிய பெயர்ச்சி ஒரு இன்ட்ரோ கொடுங்க. ஆக்சுவலாக ஒவ்வொரு மாதமும் இந்த சூரிய பகவான் நகர்வு தான் நமக்கு தமிழ் மாத பிறப்பு அப்படி வருது. அந்த வகையில் இந்த சூரிய பகவான் இப்போ ஆடி மாதம் கடகராசிக்கு வரார். கடகம்ங்கிறது அவரோட நட்பு வீடு தான், சந்திர பகவானோட வீடு. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா குரு இருக்கார். 17ஆம் தேதி ஜூலை 17லேருந்து ஆகஸ்ட் 17 வரைக்கும் கிட்டத்தட்ட 32 நாட்கள். எனக்கு எப்போவுமே ஆடி மாதம் தட்சிணாயன புண்ணிய காலம் ஆரம்பம், அதில் கொஞ்சம் 32 நாள் வரும். அந்த வகையில் இந்த சூரிய பகவான் தட்சிணாயன புண்ணிய காலத்துக்குள்ளே வரார். அது ஆடி மாதம். இந்த ஆடி மாத பிறப்பில் பெரிய விசேஷம் என்ன அப்படின்னா, இந்த ஆடி அமாவாசை ரொம்ப விசேஷம். ஆடி மாதம் வர அமாவாசை ரொம்ப விசேஷம். தர்ப்பணம் பண்ணாதவெல்லாம் அன்றைக்கி பண்ணினா ரொம்ப விசேஷம். ஏன்னா ஆடி, தை, மகாலய அமாவாசை மூணையும் கொடுத்தாலே ரொம்ப விசேஷம். அடுத்தபடியாக இந்த தட்சிணாயன புண்ணிய காலம் அப்படிங்கிறது தேவர்களுக்கு மாலை பொழுது ஒரு 3 மாதம். அதுக்கப்புறம் 3 மாதம் ஒரு 2 மாதம் இரவு பொழுதாகும். அப்புறம் அதிகாலை, அது பார்த்திங்கன்னா மார்கழி மாதம் அதிகாலை. ஆக இந்த சூரிய பகவானோட நகர்வை வச்சு தான் நம்ம சொல்கிறோம். ஆமாம். இப்போ இந்த ஆடி மாதம் அப்படிங்கும்போதே கிரக அமைப்புகள் அப்படின்னு முக்கியமாக பெரிய பெரிய கிரகங்கள் தான் நம்ம பேசுகிறோம். அந்த வகையில் இந்த குருவோட இந்த சூரியன் சேர்றார் கடகத்தில். அடுத்தபடியாக சிம்மத்தில் கேது இருக்கார், கும்பத்தில் ராகு இருக்கார், மீனத்தில் சனி இருக்கார். இப்போ சனி பகவான் ஒரு 26ஆம் தேதியிலேருந்து வக்கரமடைகிறார். ஆமாம், இந்த மாத கடைசி. ஆமாம், மாத கடைசியில் வக்கரமடைகிறார். அது ஒரு 2-3 மாதம் இருப்பார், அங்கேயே அதை வக்கரகதியிலேயே இருப்பார். அதை நம்ம தனியாக பார்ப்போம். இப்போ இந்த ஆடி மாதம் சூரிய பகவானோட பெயர்ச்சி கடக ராசியில் புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம், ஆயில்யம். இதில் பார்த்திங்கன்னா புனர்பூசம்ங்கிறது குருவோட நட்சத்திரம், நட்பு தான். சனி பகவான் மட்டும்தான் கொஞ்சம் கான்ட்ராவர்சியாக இருக்கும். பூசம், ஆயில்யம் புதன் கூட இளவரசன் தான், அதனால் ஓரளவுக்கு அட்ஜஸ்டபிள். இந்த வகையில் இந்த சஞ்சாரம், சூரியனோட சஞ்சாரம் இருக்குது. இப்போ இந்த ஆடி மாதம் அப்படிங்கும்போதே ஆடி பூரம் ரொம்ப விசேஷம். அதேமாரி அம்மன் வழிபாடு, பட்டி தொட்டிலெல்லாம் பார்த்திங்கன்னா அம்மன் வழிபாடு பிரமாதமாக இருக்கும். ஏன்னா ஆடிங்கிறது அவ்வளோ பெரிய விசேஷமான ஒரு இது, காற்று காலம் அது. ஆக இந்த ஆடி மாதத்தில் இந்த சூரியனோட பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் ஆன்மீகம் ப்ளஸ் சார்பாக நன்றிகள், வாழ்த்துக்கள். அதே சமயம் ஜாதகம் பார்க்கணுன்னா வாட்ஸ்அப்பில் வாங்க, அதுதான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா நிறைய பேரோட ஃபோன் எடுக்க முடியல, அதனால் வாட்ஸ்அப்பில் வாங்க. இப்போ இந்த பதிவில் நம்ம சூரிய பகவானோட பெயர்ச்சியை பார்ப்போம். ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்கள் அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்ப்போம். மிதுன ராசிக்கு இந்த ஆடி மாதம் எப்படி இருக்கும்? மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த ஆடி மாதம் சூரிய பகவானோட பெயர்ச்சி அதி 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 அற்புதமாக இருக்கும். ஏன் அப்படின்னா, ஏற்கனவே குரு பகவான் 2ஆம் இடத்துல உச்சம் அடைந்திருக்கார். 7 குடையவர். என்ன ஜீவனத்தில் விருத்தியை கொடுத்துட்டுருக்கார், குடும்பத்தில் குழப்பத்தை குறைச்சி விருத்தியை கொடுத்துட்டுருக்கார், நிறைய நன்மைகளை இந்த குரு பகவான் கொடுத்துட்டுருக்கார். அவரோட இந்த சூரியன் சேரப்போகிறார். இந்த சூரியன் இவர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு கிரகம். ஏன் அப்படின்னா சகாயாதிபதி. எப்போவுமே நம்ம எந்த வேலை எடுத்தாலும் சரி சார், முயற்சி எடுக்கணும். ஒன்றில் தூங்கணும்னு நினச்சா கூட முயற்சி எடுக்கணும், அதுக்கு உண்டான டைம் ஒதுக்கி தூங்கணும். கரெக்டாக. ஏன்னா அதுவும் முயற்சி எடுத்தால் தான் முடியும். என்ன அந்த மாதிரி முயற்சி ஸ்தானத்து அதிபதி இப்போ 2ஆம் இடத்துக்கு வர்றார். 3ஆம் இடத்து அதிபதி 2ஆம் இடத்துக்கு வர்றாருன்னா முயற்சிகளின் பேரில் இவங்களுக்கு வருமானம் கிடைக்கும். ரொம்ப அற்புதமானது. பொருளாதாரம் முன்னேற்றம் அடையலைன்னு கேட்க சொல்லுங்க, கண்டிப்பாக பொருளாதாரம் இவங்களுக்கு கை கொடுக்கும். இந்த மாதம் பிரமாதமாக வரக்கூடிய இது. ஏன்னா குரு ரொம்ப அற்புதமாக இருக்கார், உச்சம். அதே சமயம் சூரியன். ஸோ கண்டிப்பாக இவங்களுக்கு ஒரு பெரிய அளவில் முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதம். அதே மாதிரி தொழில் வியாபாரம், சாதாரண மிதுன ராசினர்கள்லாம் யோசித்து பண்ணுவாங்க. தொழிலில் முதல்ல என்ன ப்ராஃபிட் வரும்னு நினச்சி தான் வேலையை ஆரம்பிப்பாங்க. அந்த கம்பெனியை அப்போ தான் ஆரம்பிப்பாங்க. டக்குன்னு ஆரம்பிப்போம் வரட்டும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. இப்படி வந்தால் இந்த ப்ராஃபிட் வருமா, இப்படி பண்ணினா இப்படி வருமா அப்படின்னு கேல்குலேட்டிவ் மைண்டு. அப்போ அவங்களுக்கெல்லாம் ஏகப்பட்ட டென்ஷன் இருந்தது. ஆனால் இப்போ இந்த குரு மாறினதுலேருந்து கொஞ்சம் பரவாயில்லை. ஆனால் சூரியன் ஜென்மராசியில் உட்காந்துருந்தார். ஜென்மராசியில் உட்காந்தாலே குழப்பந்தான். ஆமாம். ஏன்னா சூரியன் நெருப்பு கிரகம், உஷ்ணமான கிரகம்.
அப்போ ஹெட்டில் உட்காந்தா என்ன ஆகும்? தலைவலி திருக வலி தான். இப்படி தான் போயிட்டு இருக்குது. என்ன அதெல்லாம் இப்போ கண்டிப்பாக மாறக்கூடிய ஒரு காலம் 2ஆம் இடத்துல. ஸோ தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவாளுக்கு பெரிய மாற்றம் கிடைக்கும். அதேமாரி உத்தியோகம்னாலே கொஞ்சம் யாராக இருந்தாலுமே எந்த ராசி நேர்களாக இருந்தாலும் கவனமாக இருக்கணும். ஏன்னா உத்தியோகம் கண்டிப்பாக முக்கியம். முன்னாடிலாம் உத்தியோகம் புருஷ லட்சணம், இப்போ அதெல்லாம் கிடையாது. உத்தியோகம் சர்வ லட்சணம், எல்லாருக்கும் முக்கியம். பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் எல்லாருக்குமே முக்கியம். அப்போ இந்த உத்தியோகம் புதுசாக தேடுறவாளுக்கு நல்ல உத்தியோகம் அமையும். சரி, ஏற்கனவே உத்தியோகத்தில் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் எப்படிப்பட்ட ஒரு சூழல்? கண்டிப்பாக உத்தியோகத்தில் இந்த பிரச்சனைகள் குறையும். ஏன்னா இவங்களுக்கு என்ன ஒரு மைனஸ் பாயிண்ட் அப்படின்னா, உத்தியோகத்தில் இவங்க சொல்கிறது தான் கரெக்டுங்கிற மாதிரி பேசுவாங்க. மேபி அது கரெக்டாக இருக்கலாம், ராங்காக இருக்கலாம், சொல்ல முடியாது. ஆனால் இவங்க இந்த நான் முடித்த மயிலுக்கு 3 கால் தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனை இவங்க கிரியேட் பண்ணுறதுனால தான் உத்தியோகத்தில் பிரச்சனைகள். ஆனால் இந்த காலகட்டத்தில் அவங்க இவங்களே அதை சரி பண்ணிட்டு போயிடுவாங்க. சொல்லும் போதே கரெக்டாக இருக்கும், இவங்க எது சொன்னாலும் கரெக்டாக இருக்கும். அந்த மாதிரி. ஏன்னா வாக்கு சுத்தம், தனவாக்கு குடும்பத்தில் இருக்கார் 2ஆம் இடம். ஸோ வாக்கு சுத்தம் இருக்கும் கரெக்டா. அப்போ அந்த உத்தியோகத்தில் இவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு முன்னேற்றம் இருக்கும். ஏற்கனவே உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அவங்களுக்கு வர வேண்டிய அந்த பதவி உயர்வு, சம்பள உயர்வு எல்லாமே கண்டிப்பாக கிடைக்கும். என்ன 10ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார், கொஞ்சம் பிழிஞ்சு எடுத்துட்டு இருக்கார், இல்லைன்னு சொல்ல முடியாது. அதிக வேலை பளு கொடுத்துட்டு இருக்கார். ஏன்னா 3ஆம் பார்வை விரைய ராசியை வேற பார்த்துட்டு இருக்கார். ஸோ கொஞ்சம் கடுமையாக தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய நம்ம கேது பகவான், சுக்கிர பகவான் கொஞ்சம் நன்மையை கொடுத்துட்டு இருக்காங்க. 9ஆம் இடத்துல இருக்கார் ராகுவும் கொஞ்சம் ஃபேவரபுளாக இருக்கார். இதுதான். ஆனால் இப்போ எப்படிப்பட்ட சூழல் இருந்தாலும் குரு சூப்பராக இருக்கார். குருவோடு இணைந்து இப்போ சூரிய பகவான் கண்டிப்பாக ஒரு வருமானத்தை கொடுத்து இவங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்க போகிறார். ஓகே, வருமானம் வரும்னு சொல்லிட்டீங்க. ஆனால் இப்போ அந்த கடன் பிரச்சனை தீருமா எப்படியாவது? அதாவது 6ஆம் அதிபதியை சனி பார்க்குறார், இந்த செவ்வாய். ஆமாம், கடன் அதிகமாக இருக்குது. ஒரு சில பேருக்கு தொழில் ரீதியாக பிஸ்னஸ் பண்ணி லாக் ஆகிருக்காங்க. இல்லைனாக்கா சுப கடன்கள் நிறைய இருக்குது. ஒரு இடம் வாங்கி, ஒரு வீடு வாங்கி, இல்லை வண்டி வாங்கணும், பையனுக்கோ பொண்ணுக்கோ கல்யாணம் பண்ணி ஏதோ ஒரு இதில் சுப விரயம், சுப கடன்கள். அது ஒரு நல்ல கடன் தான், இல்லைன்னு சொல்ல, அதுக்கு உண்டான வருமானம் வரணும் இல்லையா? இப்போ வரும்னு சொல்லிட்டீங்க. அந்த கடன் அடைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கா? இன்னொன்று, ஒரு சில பேர் அதே 6ஆம் அதிபதி தான், அந்த செவ்வாய் சம்மந்தப்பட்டது தான், மணி லாக் ஆகிருக்கு, கொடுத்த பணம் வரல, அதெல்லாம் வருமா? இந்த பகைருண ரோகாதிபதி தான் லாபாதிபதியும். எப்போவுமே முதல்ல ஒரு பிரச்சனையை கொடுத்தாருன்னா அதை நிவர்த்தி பண்ணக்கூடியதும் அவர் தான். எப்போவுமே அப்படி தான் நம்ம கணக்கு எடுக்கணும். 11லேருந்து 6 எடுக்க முடியாது இதுலேருந்து. அப்போ 6ல் இவங்களுக்கு கடனை கொடுக்குறாரு அப்படின்னா அந்த வருமானத்தை கொடுக்க போறாரு. அதுதான் நீங்கள் வருமானம் வரும்ட்டீங்க, குரு கொடுக்க போறாருமா. அதுக்கு என்னோட கேள்வி என்னன்னா, கொடுத்த கடன் வருமா? எப்படி? அது ஒரு வருமானம் தானே. ஆமாம், ஏதோ அது ஒரு பணம் தானே. கரெக்ட். கண்டிப்பாக கொடுத்த கடன் இவங்களுக்கு வசூலாயிடும் இந்த மாதம். அதேமாரி இவங்களும் கடன் வாங்கியிருக்காங்க தொழில் அபிவிருத்திக்காக, இல்லை உத்தியோகத்தில் கூட பார்த்தீங்கன்னா இடமாற்றத்துக்காக கொஞ்சம் செலவு பண்ணுவாங்க. ஏன்னா இப்போ இந்த ஊர்லேருந்து வேறு ஊருக்கு போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக செலவு அதிகமாகுமே. டிரான்ஸ்போர்ட் அது இது எல்லாமே இருக்கு, வீடு ஷிஃப்ட் பண்ணணும், அது அந்த செலவுகளுக்காக கடன் வாங்கியிருப்பாங்க. அந்த கடன்லாம் இப்போ அடையக்கூடிய ஒரு காலகட்டம். ஏன்னா செவ்வாயும் பார்த்தீங்கன்னாக்க இவங்களுக்கு விரைய ராசியில் தான் இருக்கார். விரைய ராசியில் சனி பகவானோட பார்வையை வாங்கிட்டு உட்காந்துட்டு இருக்கார், லாபாதிபதி. ஸோ லாபாதிபதி விரயஸ்தானத்தில் உட்காந்துருக்கார். அதே சமயம் 6ஆம் இடத்து அதிபதியும் விரயஸ்தானத்தில். அப்போ 6ஆம் இடத்து அதிபதியோட வேலை குறையும். ஏன் அப்படின்னா அவரே மறைஞ்சிடுறார். 6ஆம் இடத்து அதிபதி 12ஆம் இடத்துல. அப்போ அது கிட்டத்தட்ட ஒரு விபரீத ராஜயோகம்ங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். அப்போ இவங்களுக்கு எதிர்பாராத இந்த தனவரவு வரதுனால கடன் சுமை குறைஞ்சிரும். இவங்களுக்கு இந்த டென்ஷன் கொஞ்சம் குறையக்கூடிய ஒரு காலகட்டம். டென்ஷன் கம்மியானாலே போதும். கண்டிப்பாக அவங்கள டென்ஷன் ஆகி மற்றவங்களே டென்ஷன் ஆக்கி, ஐயோ அந்த மாதிரி தான் போன மாதம் நடந்திருக்கு. ஏன் அப்படின்னா சூரியன் ஜென்மராசி, படபடப்பு, குடும்பத்தில் குழப்பம், கணவன் மனைவி பிரச்சனை எல்லாமே இருந்திருக்கு. அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக குறையுங்கிறத விட மறையும்னே சொல்லலாம். ஏன்னா ஒரு குடும்பத்தில் சுபிக்ஷம் இருக்கும். கண்டிப்பாக. ஆமாம். இப்போ 10ஆம் இடத்துல சனி வக்கரமாக போகிறார். இப்போ ஆடி மாதம் பிறந்தவுடனே ஒரு 10 நாளில் வக்கரமாயிடுவார். முதலீடு எதனா போடணும்னு நினச்சா போடலாமா இந்த டைமில்? பிஸ்னஸ்க்காக ஒரு சின்ன ஒரு பொட்டி கடையாக இருந்தாலும் சரி, ஒரு பெரிய பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, அதாவது சிறு தொழில் முதல் கொண்டு பெரிய தொழில் வரைக்கும் அவங்களோட வசதி வாய்ப்புகளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்கு எதனா முதலீடு எதனா பண்ணலாமா? ஏன்னா 10ஆம் இடத்துல சனி வக்கரமாக இருக்கிறார் இந்த மாதத்துலன்றதுக்காக கேட்குறேன்.
தாராளமாக போடலாம். சில பேருக்கு புதுசாக தொழில் தொடங்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் கிடைக்கும். ஓகே. புதுசாக அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தானே ஆகணும். அப்போ அவங்க அந்தந்த பிஸ்னஸுக்கேற்ற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தாராளமாக பண்ணலாம் இந்த காலகட்டம். ஏன்னா என்னதான் சனி பகவான் 10ல் வக்கரமாக இருந்தால் கூட குரு ரொம்ப அற்புதமாக இருக்கார். 7 10 அவர் தான். 10 அதிபதி 2ஆம் இடத்துல சூப்பராக இருக்கார். அப்போ தாராளமாக இந்த குருவை நம்பி இவங்க போடலாம். சனியை நம்பி உழைக்கணும். ஆமாம், அது பண்ணினாலே உழைக்க வைக்கக்கூடியவர். ஸோ குரு அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ண வைப்பார். பண்ணணும். பண்ணிட்டு சனி மாதிரி உழைச்சாக்க கண்டிப்பாக நன்மை இவங்களுக்கு. ஓகே. பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இவங்க புதன்கிழமை சூரிய வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம். அதேமாரி சூரிய நாராயண பெருமாள் அவரை வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். ஓம் ஸ்ரீ சூரிய நாராயணாய நமக அப்படின்னு வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம். தினந்தோறும் ஒரு 11 தடவை சொன்னாலே போகிறோம். கிழக்க நோக்கி நின்றுட்டு ஓம் ஸ்ரீ சூரிய நாராயணாய நமக இதை சொன்னாலே போகிறோம். அதேமாரி புதன்கிழமை சூரிய வழிபாடு, சூரியனுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணுறது ரொம்ப விசேஷம். இந்த மாதிரி சின்ன பரிகாரம் இவங்க பண்ணும்போதே இந்த மிதுன ராசினியர்களுக்கு நான் முன்னாடி சொன்ன மாதிரி அதி அற்புதமான ஒரு யோகம் தரக்கூடிய மாதமாக இந்த ஆடி மாதம் சூரிய பகவானோட பெயர்ச்சி அற்புதமாக இருக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.